கச்சா எண்ணெய் ஒரு பேரலிலிருந்து என்னென்ன கிடைக்கும்? ஜெட் ஃபியூவல், பெட்ரோல், டீசல் மட்டுமில்லாமல் நாம் தினமும் பயன்படுத்தும் பல பொருட்களும் கிடைக்கின்றன. அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, பிளாஸ்டிக், சாலை தார் இவை அனைத்தும் ஒரே மூலத்திலிருந்து வருகின்றன. அது என்ன? கச்சா எண்ணெய். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் அந்த அற்புதமான பொருள். இன்று இந்த வீடியோவில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயை ரிஃபைனரியில் போட்டால் என்னென்ன பொருட்கள் வரும் என்று முழுமையாக எளிய முறையில் பார்ப்போம். குறிப்பாக நம்முடைய விமானங்கள் பறக்க உதவும் ஜெட் ஃபியூவல் பற்றியும் விரிவாக பேசுவோம். இது உங்களுக்கு புரியாத விஷயமாக இருந்தால் இறுதி வரை பாருங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கச்சா எண்ணெய் என்றால் என்ன? முதலில் கச்சா எண்ணெய் என்பது என்ன தெரியுமா? பூமிக்குள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன தாவரங்கள், விலங்குகள் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் மாறி உருவான ஹைட்ரோகார்பன் கலவை. இது நேரடியாக பயன்படுத்த முடியாது, அது ஒரு கலவை. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் என்றால் சுமார் 159 லிட்டர். இதை ரிஃபைனரிக்கு அனுப்பினால் அதை பல பகுதிகளாக பிரித்து சுத்தப்படுத்தி பயனுள்ள பொருட்களாக மாற்றுகிறார்கள். இந்த செயல்முறையை ரிஃபைனிங் என்று சொல்கிறோம். ரிஃபைனரியில் முதல் பெரிய படி பின்னல் வடிகட்டல் அல்லது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். கச்சா எண்ணெயை 350 முதல் 400 டிகிரி செல்சியஸ் வரை சூடாக்கி உயரமான ஒரு கோபுரத்துக்குள் அனுப்புகிறார்கள். வெவ்வேறு ஹைட்ரோகார்பன்களுக்கு வெவ்வேறு கொதிநிலை உண்டு. எனவே மிக லேசானவை மேலே வரும், கனமானவை கீழே தங்கும். இப்படி பிரிக்கப்படும் முக்கிய பொருட்கள்: எல்பிஜி சமையல் எரிவாயு, ப்ராபேன் புட்டேன் சமையலுக்கு, வாகனங்களுக்கு பெட்ரோல் கேசோலின், கார்கள், பைக், ஸ்கூட்டர்களுக்கு சுமார் 40 முதல் 50%, நாப்தா பிளாஸ்டிக் ரசாயனங்கள் தயாரிக்க கெரோசின், ஜெட் ஃபியூவல் விமானங்களுக்கு. இதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவோம். டீசல் லாரி, பேருந்து, டிராக்டர், தொழிற்சாலைகளுக்கு, ஹெவி ஃபியூல் ஆயில் கப்பல்கள், பெரிய இயந்திரங்கள், லூப்ரிகேண்ட் ஆயில்கள், இயந்திர எண்ணெய், கிரீஸ், ஆஸ்பால்ட், பிடுமேன் சாலை தார், கட்டிடங்கள், பெட்ரோலியம் கோக், வேக்ஸ், பிற பயன்பாடுகள். ஒரு பேரல் அளவு காட்டி. ஒரு பேரல் 159 லிட்டர் கச்சா எண்ணெயிலிருந்து சுமார் பெட்ரோல் சுமார் 19 முதல் 20 வரை, கேலன் 45 முதல் 50 வரை %, டீசல் சுமார் 10 முதல் 12 வரை கேலன், ஜெட் ஃபியூவல் சுமார் 4 முதல் 5 வரை கேலன், சுமார் 8 முதல் 12 வரை %, மீதி பிற பொருட்கள். இப்போது முக்கிய பகுதி: விமான எரிபொருள் அல்லது ஜெட் ஃபியூவல். இது கெரோசின் பிரிவில் வருகிறது. கொதிநிலை சுமார் 150 டிகிரி செல்சியஸ் முதல் 275 டிகிரி செல்சியஸ் வரை. கார்பன் சங்கிலி C9 முதல் C16 வரை. நேரடியாக டிஸ்டிலேஷனில் வரும் கெரோசீனை விமானத்தில் போட முடியாது, ஏனென்றால் அது அசுத்தங்கள் நிறைந்தது. எனவே மேலும் செயலாக்கம்: ஹைட்ரோ ட்ரீட்டிங் சல்ஃபர் அசுத்தங்களை அகற்றுதல், பிளெண்டிங் வெவ்வேறு பகுதிகளை கலத்தல், குளிர் சூழலில் உறையாமல் இருக்க சிறப்பு பண்புகள் கொடுத்தல். ஜெட் A1 என்பது உலகம் முழுவதும் பயன்படும் முக்கிய வகை. இது -47 டிகிரி செல்சியஸ் வரை உறையாமல் இருக்கும், ஏனென்றால் விமானங்கள் 30,000 முதல் 40,000 வரை அடி உயரத்தில் பறக்கும்போது வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். ஃபிளாஷ் பாயிண்ட் தீப்பற்றும் நிலை குறைந்தபட்சம் 38 டிகிரி செல்சியஸாக இருக்க வேண்டும் பாதுகாப்புக்காக. ஒரு பேரல் கச்சா எண்ணெயிலிருந்து சுமார் 8 முதல் 12% ஜெட் ஃபியூவல் வரும். உலக அளவில் விமான போக்குவரத்து அதிகரிப்பால் இதன் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெட்ரோகெமிக்கல் பொருட்கள் மற்றும் மற்ற பயன்பாடுகள். கச்சா எண்ணெய் வெறும் எரிபொருள் மட்டுமல்ல. நாப்தா போன்ற பகுதிகளிலிருந்து பெட்ரோகெமிக்கல்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவற்றிலிருந்து பிளாஸ்டிக் பாட்டில்கள், பைகள், குழாய்கள், துணிகள், நைலான், பாலியஸ்டர், மருந்துகள், சோப்பு, டிட்டர்ஜென்ட், டயர்கள், பெயிண்ட், அழகு சாதன பொருட்கள், கணினி, மொபைல் பாகங்கள், ஆயிரக்கணக்கான பொருட்கள் நம்மைச் சுற்றி கச்சா எண்ணெயிலிருந்து வருகின்றன. சுருக்கமாக சொன்னால், கச்சா எண்ணெய் ஒரு பேரலை ரிஃபைனரியில் போட்டால் பெட்ரோல், டீசல், ஜெட் ஃபியூவல், எல்பிஜி, சாலை தார், பிளாஸ்டிக் என்று பலவற்றை பெறுகிறோம். ஆனால் இன்று சுற்றுச்சூழல் காரணமாக மின்சார வாகனங்கள், சஸ்டெய்னபிள் ஏவியேஷன் ஃபியூவல் (SAF) போன்ற மாற்றுகள் வருகின்றன.
உங்களுக்கு எந்த பகுதி பற்றி மேலும் தெரிய வேண்டும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.